ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் ஃபெராரி வேர்ல்ட். ஆல்ரெடி எங்களோட வீடியோவை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃபுல் vlog. இட்ஸ் மோர் அபவுட் ரைட்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். டிக்கெட் வாங்கியாச்சு. நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம் டிக்கெட் ப்ரைஸிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். நாங்கள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். என்ட்ரு ஆனோடனே ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு உள்ள. ஐ மீன் ஒரு ஒரு தீம் பார்க்கோட அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. மெயின்லி இந்த தீம் பார்க் வந்து ஃபெராரி பேஸ்டுங்கிறதுனால என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்தோடனே மோஸ்ட்லி ஃபெராரி வேர்ல்டு அண்ட் ஃபெராரி தீம்டு ஆட்களை பார்க்கலாம். வீடியோவில் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மோர் ஆர் லெஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெராரி தீம்டு. இட்ஸ் அ தீம் பார்க் வித் எல்லா ரைட்ஸுமே. தீம் பார்க்கோட அந்த ஒரு இன்டீரியர் வாஸ் ஸோ அமேசிங். நீங்கள் இந்த வீடியோவில் கூட பார்க்கலாம். நாங்கள் இப்போது போக போகிற ஃபஸ்ட்டு ரைடோட நேம் வந்து பெல்லா இட்டாலியா. இது வந்து இந்த ரைடு வந்து இஸ் ஃபார் ஆல் ஏஜஸ். சச் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு மாதிரி க்யூட்டான ரைட். நீங்கள் இந்த ரைட் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நாங்கள் வந்து இப்போ வந்து இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ரைடு ஆர்த்திக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். என்ன ஆர்த்தி? ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்லோவஸ்ட் டு த ஃபாஸ்டஸ்ட். இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டரில், அதனால் அந்த தைரியத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கான். பட் இந்த ரைடு ஏரியாவே சும்மா அமேசிங்காக இருப்பார். நம்ம ஊர் மாதிரி. பட் ஆனால் க்ரௌடு தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வெயிட்டுக்கு அப்புறம் நாங்கள் இந்த ரைடில் ஏறிட்டோம். இந்த ரைடு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட எல்லா டவுன்ஸ் ஆஃப் இட்டாலி வழியாக போகிற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் பேஸ்ட் தீம் ரைடு தான். நீங்கள் இந்த ரைட் போகும்போது கூட பார்க்கலாம். லீனிங் டவர் ஆஃப் பீஸா அண்ட் கெத்தீட்ரல் ஆஃப் ரோம் இதெல்லாமே உங்களுக்கு ரைடில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஒரு கர்வேச்சரோடு போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சிட்டி வர மாதிரி, விச் இஸ் வெனிஸ். ஸோ இது வந்து ஒரு 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 ஓவராலாக ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட். டெஃபினெட்லி அ மஸ்ட் ட்ரை வென் யூ விசிட் ஃபெராரி வேர்ல்ட். நாங்கள் இப்போது அடுத்து போக போகிற ரைட் ஃப்ளையிங் ஏசஸ். இது கொஞ்சம் ரொம்ப த்ரில்லான ஒரு ரைடுன்னு எல்லோரும் சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போகும்போதே அந்த த்ரில்னஸ் இருந்துச்சு. ஒரு வேர்ல்டு வார் 2 செட்டப், ஒரு அந்த காலத்து வேர்ல்டு வார் 2 செட்டப், மிலிட்ரி செட்டப் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி உள்ளே போகும்போதே ஒரு த்ரில்னஸ் இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட்க்கு அப்புறம் நாங்கள் ரைடிங் பிளாட்ஃபார்முக்கு வந்தோம். அந்த ரைடோட வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஏரோப்ளேன் டைப் செட்டப்பில் தான் இருந்துச்சு. பார்க்கும்போதே கொஞ்சம் த்ரில்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஆஃப்டர் த ரைட் அங்கே ஒரு வியூவிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கேருந்து இந்த ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களே பார்க்கலாம் அந்த வீடியோவில். இந்த மாதிரி ஒரு த்ரில்னஸ் என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். தப்பிச்சு வந்தால் போதுண்டா சாமிங்கிற லெவலில் இருந்துச்சு ரைடு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரைடு எப்படி இருந்துச்சு? செம்ம பயமா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல அந்த மேலே போய் இப்படி ஃபைன் இறங்கினா வரும் முடிஞ்சேன். பாதி இடத்துல கண்ணை வேற மூடிட்டு இருந்தேன். கத்துறது கூட எனர்ஜி இல்லை. நாங்கள் அடுத்து ட்ரை பண்ண போகிற ரைடு வந்து டர்போ ட்ரக். இது வந்து ஃப்ளையிங் ஏசஸை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு த்ரில் கொடுத்துச்சான்னு இல்லை. பட் ஆனால் இந்த ரைடை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். மேலே போய் ஜொயின்னு ஒரு இடத்துல ஃபாஸ்ட்டாக கீழே இருக்கும்போது ஒரு த்ரில்னஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓவராலாக சொன்னால் ஃப்ளையிங் ஏசஸோட கம்பேர் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி லெவல் கம்மி தான். என்ன கிடைக்கும்? But also make sure that you're keeping yourselves safe at all times. Come on, we're not done yet. Time is ticking. Time is running. Okay, put those guns down. Put those down. Never. அடுத்து நாங்கள் போகிறது ஃபெராரின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக கார் ரைடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரைடு தான். இந்த ரைடு ஃபெராரி காரில்
கூட்டிகிட்டு போய் ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்மான ரைடுன்னு வீடியோ போனதுக்கப்புறம் எனக்கு தெரியும். The first time front lock. கிட்டத்தட்ட இந்த ரைடு வந்து ஃபெராரி கார் ஸ்டார்டிங் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் டில் ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரி வரைக்கும் என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரி குவாலிட்டி அண்ட் என்ன மாதிரி இன்ஜினியரிங் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. இது ஓவராலாக ஒரு நாலேஜபிள் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் ரேதர் தென் அ ரைடு. ஸோ இட்ஸ் அ குட் ரைட் ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட். ஆஃப்டர் ஃபெராரி வேர்ல்ட் ரைடு நாங்கள் அடுத்து வந்திருக்க ரைடு வந்து ஃபியோட்னா ஜிடி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு. இந்த ரைடு வந்து கிட்டத்தட்ட ஃப்ளையிங் ஏசஸ் மாதிரி தான். இட்ஸ் மோர் லைக் அ ரேசிங் ரைட் பிட்வீன் 2 ஃபெராரி கார்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வில் ஹாவ் அ yellow அண்ட் black கார்ஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர் இந்த ரைட். நீங்கள் கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவுமே ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடாக இருக்கும்னு நாங்கள் பிலீவ் பண்ணி போனோம். பட் ஆக்சுவலி இட் டர்ன்ட் அவுட் வெரி வெல் அண்ட் இட் வாஸ் என்ஜாயிங். நாங்கள் இப்போ அடுத்து வந்திருக்க ரைடு கொஞ்சம் த்ரில்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே வந்த ரைடுனாலும் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த ரைடோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் மேஜிக். இந்த ரைட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கான்செப்ட் மூவி 3D பேஸ்ட் ரைடு. லைக் வந்து ஒரு ஃபெராரி கீ செயின் மிஸ் ஆகி அது எப்படி வந்து அந்த ஸ்பீடுங்கிற ஒரு பர்சன் கிட்டேருந்து வாங்குறவங்களுக்கு இந்த ரைடை நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இது ஒரு 3D எஃபெக்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அது போகிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லலாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அது ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரேதர் தென் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோ இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இந்த ரைடு இஸ் அ மஸ்ட் ட்ரை இன் ஃபெராரி வேர்ல்ட். லைக் அது ஒரு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கும்போது சரி, அதோட ஒரு 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 ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லேருந்து அது ஒரு டவுன் போய் அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை ரைட். ஒரு குட்டி லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ரைட்ஸை கண்டினியூ பண்ணலான்னு போனோம். அப்போ தான் இந்த தலைகீழாக தொங்குற ஃபெராரி ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2 பக்கமும் ஃபெராரி 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபெராரியோட கேலரி போனோம், F1 கேலரி. லைக் இது வந்து F1 கார்ஸ்க்கான கேலரி மட்டுமே. இது வரைக்கும் ஓட்டின ரியல் கார்ஸை அவங்க இங்கே டிஸ்பிளே செட்டப்பில் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி ஃபெராரி ஹேட் த அமேசிங் ரைடர்ஸ் சச் அஸ் மைக்கேல் ஷூமேக்கர்ஸ் அண்ட் அதர்ஸ் இல்லையா. ஸோ அவங்க பேஸ்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரி பேஸ்டு ரைட்ஸை இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் அடுத்து வந்த ரைடோட நேம் வந்து பென்னோஸ் கிரேட் ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிட்ஸ் ரைடு தான் அது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் ரைடு மாதிரி, நம்ம வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ரைடு. நீங்கள் இந்த இந்த ரைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன டூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த சின்ன வயசில் டக்கு ஷூட் பண்ணி விளையாடுற மாதிரி இது வந்து ஸ்பேனர் வச்சு கட் பண்ணுற கேம். ஸோ அதில் யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க ஒன்றும் கிடையாது. பட் ஜஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் கிட்ஸ் கேம்ங்கிற மாதிரி தான். நீங்கள் அதில் பார்க்கலாம், ஸ்பேனர் வச்சு சில இதெல்லாம் கட் பண்ணணும். இந்த ரைடு ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்லி கிட்ஸ் ரைட். கிட்ஸுக்கு இது மஸ்ட் ட்ரை ரைட் டு பி ஆனஸ்ட். நாங்கள் அடுத்து போகலான்னு நினச்ச ரைடு வந்து ஃபார்முலா ரோசா, த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்றைக்கி க்ளோஸ்ட். அது கிட்டத்தட்ட 245 கிலோமீட்டர் ஸ்பீடு 4 செகண்ட்ஸில் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் மெயின்டெனன்ஸ்னால க்ளோஸ் ஆகிடுச்சு, எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து அடுத்த ரைட் மிஷன் ஃபெராரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். ஒரு வழியாக ஒரு சம்மர் ரைடு ஒன்று முடித்தோம். ஆக்சுவலாக இந்த ரைடு தான் அது. பார்க்க என்னமோ சின்ன ரைடு மாதிரி இருந்துச்சு, ஆனால் போனதுலேயே இதுதான் பெஸ்ட்டு ரைடு. சரியான ரைடு, ஆனால் சான்ஸே இல்லை. செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இவர் என் மேலே கோபமாக இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நாங்கள் போனது ஆக்சுவலாக. நாங்கள் அடுத்து போன ரைடு வந்து ரிமோட் கார் ரைட். நாங்கள் அடுத்தடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ரைட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட கிட்ஸ் ரைடு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து மோர் லைக் அ ரிமோட் கார். நீங்கள் செலக்ட் பண்ணுற வெஹிக்கிளை வச்சு விளையாடலாம். ஆப்போசிட் ரிமோட் கார் ரைடு போட் ரைடு மாதிரி இருந்துச்சு. வெனிஸை சுற்றி போட் ஓட்டுற கான்செப்டில் ஒரு ரைடு. ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ரைடு. ஒரு குட்டி க்யூட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, டு பி ஆனஸ்ட் இந்த ரைடு. இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி கிட்ஸ் செக்ஷன் தான் இருக்குது.
நாங்கள் அடுத்து வந்த ரைடு வந்து கிட்டத்தட்ட இதுதான் ஆல்மோஸ்ட் எங்கள் லாஸ்ட் பிஃபோர் ரைட் நினைக்கிறோம். வியாஜியோ இன் இட்டாலியான்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா ஒரு இட்டாலி மேலே ஒரு ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ரைடு. உங்களை அப்படியே மேலே கூட்டிகிட்டு போய் இட்டாலி மேலே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுப்பாங்க. இந்த ரைடு ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஆல்சோ திஸ் ரைட் இஸ் ஆல்சோ மஸ்ட் ட்ரை இன் ஃபெராரி வேர்ல்டு. ஒரு வழியாக ஃபெராரி ரைட் முடிவுக்கு வந்துருச்சு. எல்லா ரைடும் ஆல்மோஸ்ட் முடித்தோம். சில ரைட்ஸ் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.